இன்னைக்கு இந்த வாட்டர் ஜெட் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் காய்ஸ். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். வண்டி செம்ம அழுக்கா இருந்துச்சு. சரி ஓகே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு டபுள் சைட் ஸ்டாண்ட் போட்டு நிக்க வச்சாச்சு. பக்கெட்டும், கிளாத்தும் எடுத்துட்டேன். பட் நோ பக்கெட் வாஷ். இன்னைக்கு ஜெட் வாஷ் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜெட்டுக்கு வந்து பவர் சப்ளை குடுக்கணும். ஸோ பின்னாடி இருக்க பவர் கேபிள் எடுத்து நீட்டா பிளக் இன் பண்ணிக்கங்க. அண்ட் அவுட்புட் வாட்டர் கேபிள்னு இருக்கும். அத மெஷின்ல செட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து கன்ல செட் பண்ணிக்கங்க. ஆஸ் யூசுவல் இன்புட் வாட்டர் வந்து மெஷினோட ஃப்ரண்ட்ல குடுத்துட்டு, மிஷின ஸ்டார்ட் பண்ணி கன்ன பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா வாட்டர் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு, அண்ட் ஃபோம் வாஷ் ஒர்க் ஆகல. சரி ஓகே அப்படின்னு பக்கெட்லயே மிக்ஸ் பண்ணி வண்டிய நீட் அண்ட் கிளீனா கிளாத் வச்சு தொடச்சாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அதே ஜெட் வச்சு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. இந்த ஜெட் இப்படி மட்டும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாதுங்க. இது வந்து ஷார்ப்ல இருந்து ஸ்ப்ரே வரைக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அத நீங்க சுத்துறது மூலியமா அத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா எல்லா இடத்துலயுமே தண்ணி வர மாரி பண்ணி ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. அண்ட் வண்டிய கொஞ்ச நேரம் இந்த மாரி சாய்ச்சு வச்சீங்கன்னா, மோஸ்ட்டா தண்ணி எல்லாம் இந்த மாரி கீழ விழுந்துரும். அண்ட் தொடைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். மொத்தம் 3 கிளாத் எடுத்திருக்கோம். சைலன்சர், இன்ஜின், சேசிஸ் அண்ட் வந்து கிளஸ்டர், டேங்க் இந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் செப்பரேட்டா கிளாத் வச்சு நீட்டா தொடச்சாச்சு. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுற நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. டாடா பாய்.